அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால், இப்ப உங்களோடு இருக்கின்ற இதை ஆர்வமான மாணவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த விளக்கத்தை உள்வாங்கி அவர்கள் அழகாக தங்களுடைய படைப்புகளை கொண்டு வர முடியும். அது கட்டுரையா இருந்தால் என்ன, கவிதையா இருந்தால் என்ன, எதுவா இருந்தால் என்ன. ஆனபடினாலே நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற இப்ப உங்களுக்கு நண்பர்கள் என்று கூட பார்க்காமல் உங்களை தமிழர்களும் எம்டி அவர்களும் கண்டனம் தெரிவித்தவர்கள். எனவே உங்களுக்கு நிறைந்த அனுபவம் இருக்கும். அந்த கலைத்தரம் என்பது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இதிலே யாராவது கொடுத்தால் அதை இளம் எழுத்தாளர்கள் உள்வாங்கி அப்படியான ஒரு பரம்பரையை உருவாக்கலாம் என்று நினைக்கிறேன். அது தொடர்பான கருத்தை முன்வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். யுவராஜா அவர்கள் மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய அறிஞர், ஒரு நல்ல நான் எழுப்பிய என்னுடைய சந்தேகத்தை தொடர்ந்து அதற்கான ஒரு விரிவான விளக்கத்தை கலந்துரையாடக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக பகிர்ந்து கொண்டால் இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். கலைத்தரம் என்பது ஒரு எழுத்திலே அது பேசக்கூடிய உள்ளடக்கம் என்று சொல்ல முடியாது. பேசு பொருளால் கலைத்தரம் தீர்மானிக்கப்படுகிறதா, அல்லது அந்த பேசு பொருளும் அந்த எழுத்தும் கலைத்தரம் உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில உத்திகளை மேற்கொள்வதால் கலைத்தரம் தீர்மானிக்கப்படுகிறதா? அதாவது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைத்தரத்தை தீர்மானிப்பது கண்டென்ட்டா அல்லது ஃபார்மா அப்படிங்கிற ஏற்கனவே மிக பழமையான ஒரு கேள்விதான். ஆனாலும் அந்த கேள்வியை நாம மீண்டும் ஒரு தெளிவுக்காகவே இங்கே முன்வைக்கின்றோம். மூபின் சாதிகா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பேசும்படியா நான் கேட்கிறேன். சொல்லுங்கம்மா. சார், நான் ரமேஷ் பேசுறேன். நான் பஸ்ல இருக்கிறேன், எனக்கு பேச முடியாது. பரவாயில்ல. இது ஒலி வாங்கி இது பண்ணிடுங்க. உங்க பேச்சு கேட்கல எனக்கு. இப்ப கேக்குது. ஒரு 5 நிமிடத்தில் நான் அவருடைய தமிழவன் சாருடைய ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கடவுள் பற்றி ஒரு சின்ன உரையை நிகழ்த்தலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஏன்னா என்னுடைய லேப்டாப்ல இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துல. 5 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களா? ஆமா, 5 நிமிஷம் கழிச்சு. சரி. லேப்டாப்ல அந்த உரை வச்சிருக்கேன், அதனால. சரி. வேற நம்ம நண்பர்கள் ராஜா, முத்தையன் எல்லாரும் இருக்கிறாங்களா? இந்த நான் கேட்டது அப்படிங்கிறது அது ஆய்வு இதழாக இருந்தாலும் சரிதான், சிறு பத்திரிகை எழுத்துக்களாக இருந்தாலும் சரிதான். இதற்கு யார் நாம உதாரணமா சொல்றோம்னு சொன்னா, இப்போ மௌனியினுடைய எழுத்துக்களை கூட அது உள்வாங்க முடியாத பல வாசகர்கள் புதுமைப்பித்தனை பற்றி அதிகமாக எடுத்துட்டீங்களாமா? புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்கள் அனைத்தையுமே வாசித்திருப்பார்கள். அப்போ புதுமைப்பித்தனுடைய படைப்பிலே வரக்கூடிய எழுத்துக்கள் அவர் அதற்கு முன்னாலே பேசப்படாத பல்வேறு விதமான தமிழ்நாட்டிலே நிலவுகின்ற பொருளை எல்லாம் தன்னுடைய படைப்பினுடைய பேசுபொருளாக ஆக்கி கொண்டதனால் அவர் கலைத்தரம் உடையவர் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட எழுத்துக்களை எழுதியவரா? அல்லது அவருடைய மொழி நடையானது இந்த மாதிரி ஒரு புதிய, இதற்கு முன்னாலே நாம அனுபவித்திராத ஒரு பல்வேறு உணர்வுகளை தருகின்றதுனால அந்த மொழி உத்திகள் அந்த கலைத்தரத்தை நிர்ணயித்துதான்? அவருடைய எல்லா கதைகளுமே கலைத்தரம் உடையன என்று நாம என்ன செய்ய முடியாது, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிவிட முடியாது. கலைத்தரம் இல்லாதவும் சிலவையும் இருக்கின்றன. அவற்றையும் நாம என்ன செய்யணும், இனம் கண்டு தெளிவு பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். அதனால அதே மாதிரிதான் புதுமைப்பித்தனையோ அல்லது கோப்பா ராஜகோபாலனையோ கானா சுப்பிரமணியனுடைய நாவல்ல பொய்த்தேவை நீங்க சொன்னாலும் கூட கலைத்தரம் என்று சொல்கிற பொழுது எனக்கு அவருடைய நாவல்ல அசுரகணம் அப்படிங்கிறது தான் என்னால சொல்ல முடியுது.
மற்றவை வந்து அந்த அசுரகணத்தை அளவுகோலாக வைத்து பார்க்கிற போது மற்றவை எல்லாம் பின்தங்கி அதை விட அடுத்த நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது பேசுபொருளா அல்லது அந்த எழுத்தை உருவாக்குவதற்கு உதவிய பல்வேறு விதமான உத்திகளா, இதையெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது, இந்த கட்டுரை நம் உள்ளத்துக்குள் ஏற்படுத்திய பரிசீலிக்க வேண்டிய ஒன்றாக நம்மை ஆக்கி இருக்கிறது. இப்பொழுது மூவின் சாதிகா அவர்கள் வருகிறார்கள். அவருடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நாம் அணுகும் போது அதற்குரிய ஒரு மல்டிபிள் ரீடிங்ஸ், அதாவது பலதரப்பட்ட வாசிப்புகளை நாம் அதற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த வாசிப்புகளில் குறிப்பாக எனக்கு ஒரு சிறிய அம்சம் மட்டும் இன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். வார்சாவில் ஒரு கடவுள், இந்த நாவல் வந்து என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கும் நான் எடுத்திருக்கேன். அதிலேயே நான் பல வகையான வாசிப்புகளை நான் வாசித்து காட்டிருக்கிறேன். அதில் 2 கட்டுரைகளை நான் சாருக்கு கூட அனுப்பி வைத்திருக்கேன். இன்றைக்கு நான் அதில் இன்னொரு வகையான வாசிப்பை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அவருடைய படைப்புகளில் பல வகையான வாசிப்புகளுக்கான சாத்தியம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. வார்சாவில் ஒரு கடவுள் நாவலில் நாம் கண்ட மரணங்கள், எல்லா மரணங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவை, ஒரு பொருளை தருவதாக இருக்கின்றது. நான் ஒரு லிஸ்ட் அதற்காக பட்டியல் வைத்திருக்கிறேன், அதை பார்க்கலாம். லிடியா என்ற ஒரு பாத்திரம் முதலாக அந்த சந்திரன் என்ற கதாநாயகனை சந்திக்கிறது. அந்த பாத்திரம் பேச தொடங்கும் போதே லிடியாவினுடைய அண்ணன் ஒரு மிஸ்டீரியஸ், அதாவது ஒரு சந்தேகத்துக்கிடமான வகையில் மரணத்தை அடைந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. முதல் பாத்திரம் அதுவே ஒரு குறிப்பிடத்தக்க மரணத்தை பற்றி சொல்கிறது. அதற்கடுத்தது விஜயாவினுடைய மரணம். அது எப்படிப்பட்ட மரணம் என்பதை நாம் தற்கொலையாக கருதலாம், அல்லது அது காணாமல் போன ஏதோ ஒரு அம்சமாக கருதலாம். அடுத்தது பிரதாப்புடைய மரணம், விஜயாவினுடைய தம்பி பிரதாப், அது வந்து ஒரு கொலை. அடுத்தது அஸ்வினியின் அப்பா, அதுவும் ஒரு கொலை. பாருங்களேன் எப்படிப்பட்ட மரணங்கள் அந்த நாவலில் நிகழ்ந்திருக்கின்றன. அடுத்தது அந்த கும்மாங்குத்து ரஷ்யாவில் கண்ட இலங்கை சிறுவனினுடைய மரணம், அது ஒரு விபத்து. அதற்கடுத்தது சோமாலிய சிறுவன் ஹுசைன் இறப்பது, அது ஒரு கொலைதான். அதற்கப்புறம் லிடியாவின் காதலன், அவன் தற்கொலை செய்து கொள்கிறான், அந்த நதியில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான். அடுத்தது பியோத்தரின் பாட்டி காசா, அவள் இயற்கையாக மரணம் அடைகிறாள். ஆனால் பியோத்தர் அதனை ஒரு வித்தியாசமான மரணமாக ஓவியம் தீட்டுகிறாள். அடுத்தது அவளுடைய தோழி, காசாவின் தோழி, ஒரு பாலியல் தொழிலாளி. அவள் ஒரு வித்தியாசமான கொலையை மரணம் அடைகிறாள். அவளுடைய பிறப்புறுப்பில் ஒரு வெடிப்பொருளை வெடித்து வைத்து இறந்து போகிறாள். அடுத்தது கர்னல் குவின்ஸ், அவரும் கொலை செய்யப்படுகிறார். ஒரு நாசி கர்னலாக அவர் இருக்கிறார். அடுத்தது 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் போலந்தில். இது போல் மரணங்கள் வித்தியாசமான பொருளை, வேறுபடுத்தப்பட்ட பொருளை வார்சாவில் ஒரு கடவுள் நாவலில் வைத்திருக்கின்றன. இதில் குறிப்பிடத்தக்க இந்த மரணங்களில், இப்ப நாம் பட்டியலிட்டதற்கான மரணங்களில் லிடியாவினுடைய அண்ணன் லியோன் மரணம் அடைந்தாலும் அடுத்து ஒரு வாழ்வு இருப்பது போன்ற ஒரு மாயாஜால பொருள் நமக்கு கிடைக்கிறது. மத அவமானத்தை ஏற்படுத்திய ஒரு பாத்திரமாக அதில் சித்தரிக்கப்படும் லியோன், அதையே ஒரு குற்றம் போன்ற, நாம் எதை நோக்கி இந்த வாசிப்பை நகர்த்துகிறோம் என்றால், இந்த எல்லா பாத்திரங்களும் ஏதோ ஒரு வகையில் குற்றமும் தண்டனையும் என்ற ஒரு பொருளுக்குள் அந்த மரணத்தையும் வாழ்வையும் சந்தித்திருக்கின்றனவோ என்ற ஒரு வாசிப்பை நோக்கி நாம் இதை நகர்த்தலாம். அடுத்தது இந்த லியோனுடைய வாழ்வு ஒரு மத அவமானம் போல் தெரிகிறது, அதுவே ஒரு குற்றம் போல் ஆகி அவனுக்கு தண்டனையாக ஒரு மரணம் கிடைத்திருக்கிறது. அடுத்தது விஜயா மரணம். விஜயாவின் மரணம் அடைந்தவுடனே சுவர் கடிகாரம் மறைந்து போகிறது, காணாமல் போகிறது. அடுத்தது அதே போன்ற ஒரு காணாமல் போன தன்மையை அன்பழகன், அவன்தான் விஜயாவினுடைய மரணத்துக்கு ஒரு காரணம் என்பது போல் சுட்டிக்காட்டப்படும் அந்த பாத்திரம் காணாமல் போகிறது. சோ இங்கு குற்றம் இழைத்த அன்பழகன், அதனால் ஏற்பட்ட மரணம் விஜயாவினுடையது. குற்றம் தண்டனை என்பது இந்த மரணத்திற்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பிரதாப், அஸ்வினின் அப்பா. பிரதாப் கொலை செய்யப்படுகிறான், அஸ்வினின் அப்பாவால் கொலை செய்யப்படுவதாக ஒரு பொருள் இங்கு உருவாகிறது. இதுவும் ஒரு குற்றமும் தண்டனையுமாக இருக்கிறது.
அடுத்தது இலங்கை சிறுவன். அவன் ஒரு ஓரின சேர்க்கையாளனாக காட்டப்படுகிறான். அதுவே அவன் செய்த குற்றம் போல் இருக்கிறது. அவன் விபத்தில் ஒரு நதியில் மூழ்கி இறந்து போகிறான். அதுவே அவனுடைய மரணத்தின் தண்டனையாக. அடுத்தது சோமாலிய சிறுவன் ஹுசேன். அந்த குழுவை நடத்தி செல்லும் விளாடிமிர் அந்த குழுவுக்கான ஒரு குற்றத்தை இழைக்கிறான். அதற்கான தண்டனை அந்த ஹுசேன் அடைத்து விடுகிறான். இதற்குள்ளும் ஒரு குற்றமும் தண்டனையும் என்ற பொருள் ஊடாடி கொண்டிருக்கிறது. அடுத்தது லிபியாவின் காதலன். அவன் தற்கொலை செய்கிறான். ஒழுக்க மீறல் முதல் நாள் நடத்திவிட்டு அடுத்த நாள் தற்கொலை செய்து கொள்கிறான். அதற்குள்ளும் ஒரு குற்றம் தண்டனை, தற்கொலை என்பது ஒரு தண்டனையாக தானே ஏற்றுக்கொண்ட தண்டனை போல் இருக்கிறது. அதற்கடுத்த மரணம் பியோத்தரின் பாட்டி. அது இயற்கையான மரணம் என்றாலும் ஜெர்மானிய நாசிகளுக்கு ஊழியம் புரிந்த ஒரு பாத்திரம். அதனால் அந்த இயற்கையான மரணம் கூட ஒரு தண்டனையை போல நாம் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறது. அடுத்தது அவளுடைய தோழி, பாலியல் தொழிலாளி. அவள் ஒரு பாலியல் தொழில் செய்த ஒரு குற்றத்திற்காக என்பது போல் கூட அதை வைத்துக் கொள்ளலாம். நாசிக்களை தண்டிப்பதற்கான ஒரு குற்றத்தை நிகழ்த்துவது போல கூட அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவளுடைய மரணம் ஒரு தண்டனையாக மாறும். அடுத்தது கர்னல் குவின்ஸ். நாசி கர்னலாக இருப்பதே ஒரு குற்றம் தான். அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டதாக அந்த மரணத்தை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது 13 பேர் கொல்லப்படுவது. அவர்கள் ஏதோ குற்றம் செய்திருக்கிறார்கள், நாசிகளால் கொல்லப்படுகிறார்கள். இப்படி நாம் அந்த பட்டியலை பார்த்தோம் என்றால் குற்றமும் தண்டனையும் இந்த நாவலுக்குள் ஊடாடுவதை அந்த மரணங்களை பற்றி மட்டும் எடுத்து நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அது மட்டுமல்ல, இது போன்ற பல வாசிப்புகளை தரக்கூடிய இந்த பிரதியில் இந்த மரணங்களை ஏன் குற்றமும் தண்டனையும் கொண்டு வாசிக்கலாம் என்றால், குற்றங்கள் நிகழும் தளம், தண்டனைகள் நிகழும் தளமும் ஒரு மாயாஜாலம் போல் இருக்கிறது. அதாவது ஒரு மேஜிக்கல் கான்செப்ட அதுக்குள்ள வச்சிருக்கு. அதே போல் குற்றம் என்பது இந்த குற்றங்கள் எல்லாமே, இந்த பாத்திரங்கள் செய்த வாழ்வை, அவர்கள் எதிர்நோக்கி இருந்த வாழ்வில் நடந்த குற்றங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கற்றதின் பிரதிநிதி. அதாவது எந்த ஆர்கனைசேஷனும் அதில் இல்லை. அதனுடைய ரெப்ரசன்டேஷனாகத்தான் அந்த பாத்திரங்களுடைய குற்றத்தை நாம் கருதணும். அதே போல் மரணம் என்பது, அதாவது தண்டனையாக கிடைத்த மரணம் என்பது ஒரு அப்பாலையான ஒழுங்கு, அதாவது டிரான்சென்டென்டல் டிசிப்ளின். அப்படிப்பட்ட ஒரு பொருளை இந்த மரணங்கள் நமக்கு தருகின்றன. அடுத்தது குற்றம் என்பதாக எந்த செயல்பாட்டையும் இங்கு சுருக்கிவிட முடியாது. எல்லா பாத்திரங்களும் குற்றம் இழைத்தவரை போல நாம் அதை சுருக்கிவிட முடியாது. அது போன்ற ஒரு பாங்கும் இதற்குள் இருக்கிறது. அதே போல் மரணங்களை எல்லாம் தண்டனையாக குறைத்துவிட முடியாத ஒரு கரைசல் போன்ற பாங்கு, ஒரு சொல்யூஷன், ஒரு டிசால்விங் சொல்யூஷன் போன்ற அம்சத்தையும் இந்த மரணங்கள் நமக்கு தருகின்றன. அடுத்தது இந்த குற்றமும் தண்டனையும் ஒரு மெய்யியல் பண்போடு இணைந்திருக்கின்றன. ஏனென்றால் அதுவே வாழ்வும் அதுவே மரணமும் ஆகின்றது. அதாவது குற்றமும் தண்டனையும் என்பதே வாழ்வும் மரணமும் என்பதான ஒரு மெய்யியலை நமக்கு இந்த பிரதி தருகிறது. அது போலவே நேர்மறையான வாழ்வின் குற்றங்களாக இவை இல்லை. அதே போல் எதிர்மறையான வாழ்வின் தண்டனைகளாகவும் இல்லை. இதுதான் இந்த குற்றமும் தண்டனையிலும் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சமாக இந்த பிரதி நமக்கு தருகிறது. அது ஒரு பொருளாக தருகிறது. அடுத்தது அஸ்வினியின் காதலன், லிபியாவின் காதலன், இலங்கை பெண்ணின் காதலன், அந்த இலங்கை சிறுவன் மரணம் அடைந்தது. இந்த 3 பேரும் காதலர்கள். இந்த 3 பேரும் எப்படிப்பட்ட மரணங்களை அடைந்திருக்கிறார்கள்? கொலை, தற்கொலை, விபத்து. இந்த 3 பேரினுடைய வாழ்வும் நேர்மறையான ஒரு ஒழுங்குக்குள் இருப்பது போல காட்டி அது இல்லை என்பதாக நமக்கு ஒரு பொருளை, ஒரு மாயாஜாலத்தை இந்த பிரதி விளைவிக்கிறது. ஆனால் இந்த 3 பாத்திரங்களும் காதலை முன்வைத்ததா இருந்தாலும் அது நேர்மறையான மரணங்களை சந்திக்கவில்லை என்பதையும் இந்த பிரதி சுட்டி காட்டுகிறது. இவை நேர்மறையான வாழ்வின் பாத்திரங்கள் அல்ல. அதனால் எதிர்மறையான வாழ்வின் தண்டனையை மட்டும் ஏற்றுக்கொண்டிருப்பது போன்ற ஒரு பொருளை தருவித்து அவை நேர்மறையான வாழ்வை வாழ்ந்திருக்குமோ என்ற ஒரு கான்டெக்ஸ்டை, ஒரு சூழலை அந்த பொருளாக நமக்குள் இறக்கி வைக்கிறது இந்த பிரதி. மேலும் வீடு ஒரு நீண்ட உரையாடலை கதாநாயகனுடன் நிகழ்த்துகிறது. வீடு கூடவே நடந்து வருகிறது. அது என்னென்ன வரலாற்றை எல்லாம் பதிவு செய்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்த பிரதி அந்த இடத்தில் காட்டுகிறது. எனவே வீடு என்பது ஒரு மையம். அதாவது வீடு பேரு என்பதற்கான மற்றொரு வடிவம். அந்த வீடு பேரு என்பதற்கு வாழ்வும் மரணத்திற்கும் அப்பால் இருப்பது போல், அதாவது தூரத்தில் இருந்து கண்காணிப்பது போல் இருக்கக்கூடிய வீடு பேரு என்பதாக
வாயிலாக அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு வாசிப்பை வாசான் ஒரு கடவுள் எனக்கு இப்போ இன்னைக்கு என்ன பேசலாம்னு நினைச்சப்போ இந்த மாதிரி ஒரு கருத்து எனக்கு பட்டது. அதனால் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மூவின் சாதிகா அவர்கள் கலைத்தரம் மிகுந்த எழுத்து என்பத ஒரு பருண்மையான கான்கிரீட்டான ஒரு சான்றோடு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கலைத்தரம் அப்படிங்கிறது அப்டிராக்ட் நுண்மையான தன்மையிலே புரிந்து கொள்வதை விட ஒரு கான்கிரீட்டாக இருக்கக்கூடிய வார்சாவில் ஒரு கடவுள் அப்படிங்கிற அதுல வரக்கூடிய மரணங்கள், குற்றம், தண்டனை அப்படிங்கிற ஒன்றை வாசக நோக்கிலே வாசகருக்கு எதிர்வினை புரிவதற்கு தகுந்தபடியாக பல வாசிப்புகளுக்கு இடமளித்து இருக்கிறது. அப்ப அந்த கலைத்தரம் மிகுந்த ஒன்றை உருவாக்குவதற்கு பேசுபொருள் மட்டும் முற்றிலும் காரணமாக இல்லாமல் வாசிப்பவனுக்கு வாசிப்பை எதிர்வினை புரிவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய அந்த பிரதியில் கையாளப்படுகிற உத்திகளும் காரணமாக இருக்கும். ரெண்டினுடைய இணைவும் தான் இந்த கலைத்தரம் அப்படிங்கிற ஒன்றை நமக்கு நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கும் என்பதை மூவின் சாதிகா அவர்கள் நமக்கு விளக்கி சொன்னார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே நம்மோடு தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். பல காரணங்களால் வர முடியாவிட்டாலும் இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டதுனால ஒரு சான்றோடு நம்மோடு விவாதித்தது மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி அடுத்ததாக வரக்கூடியவர்கள் இந்த ஆய்வியல் இதழ் அப்படிங்கறத நாம பார்க்கணும். யாராவது பேச வராங்களா? கந்தசாமி சார், நீங்க பேசலாம். சரிங்க சார். எல்லாம் கொஞ்சம் நல்லா வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தோன்ற சில விஷயங்களை நான் வந்து விமர்சனத்துக்காக பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வந்து என்ன அப்படின்னா, தமிழவன் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து இப்போ வலியுறுத்தி சொல்லுகின்ற விஷயம், அதாவது பேசு பொருள், படைப்பினுடைய பேசு பொருள் என்பது வந்து கலைத்தரத்துக்குள்ளார ஒரு மாதிரி நீர்ல அமிழ்ந்து கிடக்கிற கல் போல மறைமுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பேசு பொருள் துருத்திக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை வந்து அவர் வந்து வாதிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நம்மளுடைய சொல்முறையில, உத்தி முறையில கலைத்தரமான அழகியலுக்குள்ளார வந்து நம்முடைய அரசியல் புதைந்து இருக்கணும் அப்படின்றாரு. இங்க நிறைய பிரச்சனைகள் தமிழ்ல வர்றதுக்கு வந்து இந்த புரிதல் இல்லாததுதான். பெருமாள் முருகன் வந்து ஒரு ஒரு பெரிய அடியை பட்ட பிறகுதான் வந்து பூனாச்சின்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த பூனாச்சின்ற நாவல் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு எழுதப்பட்ட நாவல் அது. அப்போ அது வெறுமனே ஆட்டுக்குட்டி கிடையாது. அது யாரெல்லாம் வந்து ஒரு இந்த நவீன வாழ்க்கையில வந்து ஒரு அக ரீதியாக பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய குரல் எல்லாம் அதுக்குள்ளார வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து அசுர உலகத்தை பத்தி தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு தெளிவுக்கு வந்து அவருக்கு ஒரு வர்றதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி வாங்க வேண்டி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் கருதுறது வந்து கலையை, அதாவது வந்து கோட்பாட்டை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்து படைப்பை பயன்படுத்துதல் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து நான் ஒரு மிக முக்கியமான உதாரணமா எம்ஜி சுரேஷ் அவர்களை என்னால சொல்ல முடியும். அவர் வந்து பெண்ணவினுத்துவ நாவல், கியூபிக் நாவல் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து பண்றாரு. பண்ணும் பொழுது வந்து அது வந்து முன்னுரையிலேயே வந்து அவர் அதை சொல்லவும் செய்யறாரு. இது மாதிரி இது வந்து இந்த முயற்சி, இந்த ஒரு புது முயற்சியை தமிழ்ல வந்து நாங்க கொண்டுட்டு வந்திருக்கிறோம். வந்து மேலை நாடுகள்ல உள்ள கியூபிக் நாவல் வகையை வந்து தமிழ்ல நான் முதல்ல கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான மெத்தடாலஜி எல்லாம் கூட வந்து அவர் காட்டுறாரு. அதே மாதிரி வந்து அந்த மெத்தடாலஜிக்குள்ளார அந்த நாவல் அடங்குது. ஆனால் பேசு பொருள் என்ற நிலையில அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதுவரைக்கும் தமிழ் யதார்த்த புதினங்கள்ல வந்து என்ன பேசி இருக்கிறாங்களோ அதனுடைய பல்வேறு பகுதிகளை எடுத்துட்டு வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கொலாஜ் மாதிரி வைக்கிறாரு.
வச்சுட்டு இது கியூபிக் நாவல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா கியூபிக் நாவல் நமக்குள்ளார ஏற்படுத்துகின்ற புதிய மன நொதிப்புகள் இருக்கு இல்லையா, புதிய மன அதிர்வுகள் இருக்கிற இல்லையா, அறிவுக்குள்ளார ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள், அந்த அதிர்வுகள் வந்து அதுல குறையா இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு வாசிப்பு எனக்கு இருக்கு. இது ஒரு விமர்சன கருத்தா தான் நான் வைக்கிறேன். நான் முடிந்த முடிவா நான் இந்த கருத்தை வைக்கல. ரெண்டாவது வந்து ரமேஷ் பிரேமினுடைய நாவல்கள் வந்து ரமேஷ் பிரேம் வந்து சேர்ந்து இருக்கும்போது எழுதிய நாவல்கள்ல இருந்த அந்த ஒரு காத்திரமான ஒரு சமூகம் குறித்த அல்லது தமிழ் புலம் குறித்த ஒரு உரையாடல், அந்த உரையாடலுக்குள்ளார என்ன இருந்தது அப்படின்னா தொல்தமிழர் வாழ்க்கை, அதாவது திணை வாழ்க்கை இருந்தது. அதே மாதிரி உலகளாவிய நிலையில பழங்குடி தொல்குடிகளுடைய வாழ்க்கை முறை இருந்தது. அதை வந்து நவீனத்துவ பின்னவீனத்துவ புலங்களோட வந்து கனெக்ட் பண்ணுகின்ற 3 வகையான விஷயங்கள் வந்து படைப்புக்குள்ளார வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து நாவலுக்குள்ளாரையும் பண்ணாங்க, சிறுகதைக்குள்ளார பண்ணாங்க, கவிதைக்குள்ளார பண்ணாங்க, பல வகையான சோதனை முயற்சிகள் அவங்க பண்ணாங்க. அதாவது வந்து உலகளாவிய நிலையில தொல்குடியினுடைய மன அமைப்பு, தமிழ் நிலையில தமிழினுடைய திணைக்குடி அமைப்பு, புதிய கோட்பாட்டு நோக்குல வந்து பின்னவினத்துவ விஷயம், இதை எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்க பிரிஞ்சிட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நான் ஒரு யோசிக்கிறேன். அப்படின்னா தொடர்ச்சியா ரமேஷ் தான் எழுதிக்கிட்டு வந்தாக்கா அதுல வந்து ஒரு சிங்கிள் நாவலை படிச்சாக்கா வந்து அது ஒரு பெரிய தொந்தரவா இல்லை. ஆனா அவருடைய தொடர்ச்சியான நாவல்களை வாசிக்கிட்டு வரும் பொழுது என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா எல்லா நாவல்லையும் வந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனையை வந்து வேறு வேறு வடிவங்கள்ல வந்து அவர் காட்டுறார். அதாவது இரட்டையர்கள், அதாவது இலக்கிய இரட்டையர்கள் என்ற விஷயம் வந்து ரமேஷினுடைய பின்னாடி அவர் மட்டும் தனியா எழுதிய நாவல்கள்ல இந்த இரட்டையர்கள் என்ற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த இரட்டையர்கள் வந்து ஒரு பெண்ணை காதலித்தல் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. அது வரும்போது ஒரு பரிச்சயமான தமிழ் வாசகர்களால், அவங்களை பத்தி தெரிஞ்ச தமிழ் வாசகர்களால வந்து அதை ஏத்துக்க முடியல. அது தொந்தரவு செய்யறதா இருக்கு. அதாவது படைப்பினுடைய போக்கு அல்லது படைப்பினுடைய கலைத்தன்மையை அல்லது கலைத்தன்மையால ஒரு பேசுபொருளை வந்து அதாவது வந்து உள்வாங்கிற இடத்துல வந்து அது ஒரு தடையா நிக்கிறத பார்க்க முடியும். அத வந்து அவர்கிட்ட கேட்டாக்கா நீங்க அப்படி பார்க்க கூடாது, அது வந்து படைப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள் வந்து சொந்த வாழ்க்கையினுடைய அவசரங்களை வந்து தங்களுடைய படைப்புக்குள்ளார போடும்போது வந்து அந்த படைப்பு வந்து வாசகருக்கு வந்து அதாவது தடையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப எம்ஜி சுரேஷனுடைய நாவல்கள் எதுவும் தடையை ஏற்படுத்தல, ஆனா அது ஒரு ஆழமான அதிர்வுகளை ஏற்படுத்தல. ரமேஷனுடைய பின்னாலைய நாவல்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வந்து ஒரு கலை படைப்புக்குள்ளார சொந்த வாழ்க்கையை வந்து எழுதி பார்க்க முயற்சி பண்ணுது. அது ஏதோ வந்து அவங்க மனசுக்குள்ளார இருக்கிற அந்த அவஸ்தைக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து படைப்பை வந்து பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய போக்கசிங், தன்னுடைய ஐடென்டிபிகேஷனை வந்து படைப்புக்குள்ளார கொண்டுட்டு வரணும்ன்ற அந்த ஒரு முயற்சி, அந்த ஐடியா இல்லாம வந்து ஒரு ஒட்டுமொத்தமான பொது பார்வையில இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மனிதர்கள் இந்த உள்ளங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சோதனை முயற்சிகள் என்ன அப்படின்னு போகும்போது வந்து அது நல்லா இருக்கு. அது வந்து அது யாரா இருக்கட்ட சண்முகம் ஐயா, அதுக்கு அடுத்து சண்முகம் சார், அதுக்கு அடுத்து வந்து ஜமாலன், படைப்புலையும் இதுலயும் இயங்குற படைப்புலையும் விமர்சனத்திலையும் இயங்குற தமிழவன், இவங்க கிட்ட எல்லாம் இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இவங்க கிட்ட இருந்துதான் வந்து புதிய தலைமுறை வந்து உருவாக வேண்டி இருக்கு. அதாவது கலையினுடைய தன்மையும் குறையாம அதே மாதிரி வந்து சொல்லப்படுகின்ற விஷயங்களுடைய ஆழமும் வந்து பல்கி பெறுகிற மாதிரியான ஒரு நவீன வாசிப்பு முறை, ஒரு பின்னவினத்துவ வாசிப்பு முறையை வந்து வாசகர்களிடம் கோருகின்ற அந்த எழுத்து முறை இருக்கு. இங்க அதான் நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி வந்து பதிப்பகம் தொடர்ச்சியா நூல்களை எழுதணும், அதே மாதிரி என்னுடைய இருப்பை நான் தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான நோய்க்கூறு வந்து நன்றாக எழுதியவர்கள் கூட பற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் வந்து அறிமுக நிலையில கோட்பாட்டை வாசித்தவர்கள் கோட்பாட்டு நிலையில வந்து படைப்பை அறிமுகப்படுத்தணுன்றவங்களுடைய இதுல எம்ஜி சுரேஷ் ஒரு உதாரணமாக அது வந்து ஒரு பெரிய ஆழமான அதிர்வுகளை உருவாக்க முடியல அப்படின்ற மாதிரி தோணுதுங்கய்யா. நன்றிங்கய்யா. கந்தசாமி அவர்கள், இன்னும் நாம இந்த கலைத்தரம் அப்படிங்கிறத எம்ஜி சுரேஷனுடைய படைப்புகளை கொண்டும் ரமேஷ் பிரேதன் அவர்களுடைய படைப்புகளை வைத்து பின்னர்
ரமேஷ் மட்டும் எழுதக்கூடிய படைப்புகளை வைத்துக்கொண்டும் அந்த தான் என்பது முழுவதுமாக அந்த படைப்புக்குள் கரைந்து விடுகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் உதாரணங்களாக நமக்கு சொன்னார். இந்த தானை விலைக்கு வைத்து விட்டு பார்த்தவற்றை அப்படியே கூறாமல் வேறொரு தளத்திற்கு அதை நகர்த்தி செல்கிற பொழுதே அதை கலைத்தரமாக ஆக்கக்கூடிய உத்திகள் எல்லாமே தன்னியல்பாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதை 2 படைப்பாளிகளை முன்வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னாங்க. அதை நமக்கு கலைத்தரம் அப்படிங்கிறதை பற்றி இன்னும் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வசதியாக இருக்கிறது. இப்ப ராமச்சந்திரன் சார் இருக்கிறாங்க, அவங்கள சொல்லும்படியா கேட்கிறேன். சொல்லுங்க, வாங்கம்மா சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா. எந்த கேள்வி சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஐயா நீங்க கேட்ட கேள்விதான் ஐயா. கலைத்தரம் அப்படின்றது வந்து கண்டென்ட்ல இருக்கா இல்ல அவங்க பயன்படுத்துற உத்தியில இருக்கான்ற ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா ஐயா? ஆமாம்மா. அந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து கலை அப்படின்னு சொன்னாவே வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ஓவியம் சொல்லலாம், எழுத்து. இதுல வந்து இப்போ நாவல் எழுதுறாங்க, சிறுகதை எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க அப்படின்னாவே அதுவே ஒரு கலை தான். அதுல வந்து கலைத்தரமான எழுத்து அப்படின்ற போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா கண்டென்ட்டையும் பார்க்கணும். அதுக்கு இப்போ ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னா அவர் சில உத்திகளும் பயன்படுத்துவாங்க. முக்கியமா வந்து கலாச்சாரத்தை வந்து பாதிக்காத வகையிலும் வந்து இருக்கணும் கலைத்தரமான எழுத்து அப்படின்றது. நான் சில எக்ஸாம்பிள சொல்றேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து மாணவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதுல முக்கியமா நம்ம என்ன பார்ப்போம்? கையெழுத்து பார்ப்போம். முக்கியமா கண்டென்ட் பார்ப்போம், என்ன எழுதியிருக்காங்க, கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கையெழுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து இப்போ தமிழ் பேப்பர் அப்படின்னா வந்து திருக்குறள் எழுதியிருக்காங்கன்னா அது கீழே வந்து அண்டர்லைன் பண்றது, பாக்ஸ் போடுறது, மொத்தமா ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மொத்தமா. இப்போ எப்படி அது ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமோ அது போல வந்து கலைத்தரமான எழுத்துக்கு வந்து கண்டென்ட் முக்கியம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உத்தியும் முக்கியம், கலாச்சாரம் பாதிக்காத வகையில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உள்ளிருந்து உடற்றும் பசி, சு வேணுகோபால் அவர்கள் எழுதியது. இந்த சிறுகதையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 3 பெண்கள் வந்து இருப்பாங்க, ஒரு அண்ணன் இருப்பாங்க. முதல் பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுக்கும் மற்ற 2 பெண்கள் வந்து இருப்பாங்க. அந்த 2வது பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையனை வந்து திருமணம் செய்வாங்க. ஒரு நாள் வந்து தன்னுடைய அண்ணன் மற்ற 3 பெண்களும் வந்து திருமணமான அந்த பெண்ணும் மற்ற 2 பேரும் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த தன்னுடைய அண்ணன் வந்து தன்னுடைய தங்கை கிட்ட வந்து தவறா நடந்துக்கிற முறையை நம்ம அந்த சிறுகதையில வந்து பார்க்க முடியுது. இப்போ இது வந்து கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில வந்து இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லலாம் அந்த சிறுகதை அப்படின்னா கலைத்தரமான எழுத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது கலைத்தரமான எழுத்துக்கு வந்து உத்தியும் முக்கியம், கண்டென்ட்டும் முக்கியம், முக்கியமா கலாச்சாரம் பாதிக்காத வகையில வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து ஐயா. சுமதி அவங்க உத்திகளை விட, அதாவது சொல்லுதல் நவிலுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் பின்பற்றக்கூடிய உத்திகள், அதை விட அதனுடைய பேசுபொருளானது கலாச்சாரத்திற்கு புறம்பாக இல்லாதபடி, கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி பொருளாதாரம், சமுதாயம், அரசியல் ஒரு பொருள் முதல்வாத கருத்துக்களாக இருக்கிறதோ அதுபோல கலாச்சாரத்தையும் நாம் ஒரு பொருள் முதல்வாதத்திற்குரிய ஒரு கூறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய நிலையிலே பேசுபொருளா அல்லது கையாளப்படக்கூடிய உத்திகளா அப்படிங்கிறத அவங்க விவாதிச்சாங்க. அவங்களுக்கு நான் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு தன்னளவிலான பதிலை சொல்லக்கூடிய உங்களை மாதிரியே உங்களுடைய இலக்கிய நட்புகளையும் நம்முடைய விவாதத்திற்கு அழைத்து வருவீர்களே. ஆனா இந்த விவாதமானது எதிர்காலத்தில பலருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே நீங்களும் உருவாவீர்கள், உங்களால் பலரும் பயனடைவார்கள். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய இலக்கிய நட்பு அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சொல்லி உங்களுடைய பதிலை உங்களுடைய வாசக மனோநிலைப்படி அதை நாம முன் வைத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. அடுத்த ராமச்சந்திரன் சார் இப்பொழுதே வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கட்டுரை குறித்த
சொல்லுங்க. நான் கொஞ்சம் பேருந்துல இருக்கிறேன், இருக்குது. நான் இன்னொரு முறை பேசுறேன். அப்படியா? சரி சரி. ஆமா ஆமா ஆமா. பேருந்துல வர்றது வந்து அதனுடைய நகர்கின்ற அதில் இருக்கக்கூடிய ஓசைகள் மூலமாகவே நாம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? இப்போ எனக்கு மறுபடியும் நாம வந்து இந்த ஆய்வு இதழ் அப்படிங்கறத பற்றி, அதுல கலைத்தரம் அப்படிங்கிறது எப்படி விவாதிக்கப்பட்டது. நான் ஆய்வு இதழ் அப்படிங்கிற போது 1974 வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பானுமாமலை அவர்கள் நடத்தின ஒரு இதழைத்தான் நான் மனதில் கொண்டேன். ஆராய்ச்சி அப்படி சொல்லக்கூடிய ஒரு இதழ். ஆராய்ச்சி அப்படி சொல்லக்கூடிய இதழ்ல அந்த வரக்கூடிய கட்டுரைகள்லாம் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அந்த கட்டுரைகள் பன்முகத்தன்மை கொண்டவையாக இருந்தன. பொதுவுடைமை கட்சி சார்ந்தவராக அவர் இருந்தாலும் கூட, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு மாறாக இருந்த நீலபத்மநாபன் அல்லது ஜானகிராமன் போன்றவருடைய படைப்புகளையும் கூட ஆராய்ச்சி கூட்டத்திலே அவர்கள் கட்டுரையாக வாசிக்க வைத்தார்கள். அந்த கட்டுரைகளை மறுபடியுமே அவருடைய ஆராய்ச்சி சொல்லக்கூடிய அந்த ஆய்வு இதழிலே வெளியிட்டார்கள். இப்ப எனக்கு அந்த ஆய்வு இதழ் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும், ஒரு பெரிய பேராசிரியரால் திட்டமிடப்பட்டு பலருடைய கருத்துக்களை கட்டுரையாக ஆக்கி வாசித்து அது விவாதிக்கப்பட்டு பின்னாலே அது ஆய்வுகளிலே வருகிற போது அதனுடைய தரம், கலைத்தரம் என்பது எவ்வளவு செழுமையாக இருந்தது என்பதை நாம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு இதழ்கள், அது கல்வி புலத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய ஆய்வு இதழாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் நடத்தக்கூடிய இதழாக இருந்தாலும் சரிதான், ஆய்வு மாணவர்கள் நடத்தக்கூடிய ஆய்வு இதழாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுவதற்கு பணம் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நடத்தக்கூடிய இதழ்தான் நான் அதிகமாக கேள்விப்படுகின்ற இதழாக இருக்கின்றது. இப்ப அடுத்த நீங்க பார்த்தாச்சுன்னா மேலும் அப்படிங்கிற இதழில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே நீங்கள் தமிழவனுடைய பங்களிப்போடு நானும் முயற்சி செய்து வந்திருக்கக்கூடிய கட்டுரை தொகுப்புகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மேலும் அப்படிங்கிற இந்த கலைத்தரமான எழுத்துக்கள் என்பது அதை வெளியிடக்கூடிய இதழ்கள் தொடர்ச்சியாகவே வராது. அது நாங்க ஒரு வருஷத்துக்கு 4 இதழ் தருவோம் அல்லது 5 இதழ் தருவோம் என்று சொன்னாலும் கூட, அந்த நிரந்தரமான மூலதனம் என்பது இல்லாத ஒரு காரணத்தினாலே, அல்லது எழுதக்கூடியவர்கள் சரியாக அல்லது முறையாக கட்டுரைகள் தராத காரணத்தினாலும், பல்வேறு சூழல் காரணமாக அது ஒரு கால வரன்முறையை தொடர்ந்து அது பின்பற்றாது. அந்த தன்மையில நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, மேலும் இதழ் நின்றதுக்கு அப்புறம் சிற்றேடு என்று சொல்லக்கூடிய இதழிலே வேறு விதமான விஷயங்களை, அதுல படைப்பு இலக்கியத்திற்கு விளம்பரத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு முடிவை மாற்றி, கலைத்தரமான எழுத்துக்கள் தொடர்ந்து கல்வி புலத்திலேயும் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் போகிற போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த படைப்பு எழுத்துக்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. படைப்பு எழுத்துக்களை கொண்டு வருகிறோம் என்பதற்காக அது கலைத்தரம் இல்லாத எழுத்தாக இல்லை, மாறாக கலைத்தரத்தோடு இருக்கக்கூடிய படைப்புகளைத்தான் நாம கொண்டிருக்கின்றோம். இப்படி அது சிற்றிதழாக இருந்தாலும் சரிதான், ஆய்வு இதழாக இருந்தாலும் சரிதான், அல்லது விஞ்ஞானம் அல்லது பௌதிகம் போன்ற தனித்தனி துறைகளுக்காக நடத்தக்கூடிய இதழ்களாக இருந்தாலும் சரிதான், அதுல வரக்கூடிய விஷயங்கள் காலத்தை வென்று நிற்கக்கூடிய விஷயங்களாக அந்த ஸ்டாண்டர்டு ரீடர்ஸ் என்று சொல்லக்கூடியவருடைய உள்ளத்திலே பதியக்கூடிய வகையில பல்வேறு விதமான உத்திகளை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையிலே தான் பேசின அனைவருடைய கருத்துக்களும் அமைந்திருக்கிறது. ரொம்ப ஒரு வித்தியாசமான கட்டுரை. ஏனென்றால் இதுல நாம நம்மை பற்றியே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய, இந்த கட்டுரை மூலமாக அந்த நிலைக்கு நாம தள்ளப்படுவதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரி படிக்கக்கூடிய வாசகர்களை தொந்தரவுபடுத்தக்கூடிய, மனதிற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் அவற்றினுடைய சாதக பாதகங்களை பற்றியெல்லாம் விவாதிக்கக்கூடிய தன்மையில தமிழவனுடைய இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. இதில் விவாதித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நாம் என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு, அடுத்த வாரம்
பின் நவீனத்துவமும் தமிழ் சூழலும் என்கின்ற ஒரு தலைப்பிலே அந்த தமிழவனுடைய விமர்சன கட்டுரைகள் இருந்த அதே நூலிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. பின் நவீனத்துவமும் தமிழ் சூழலும் என்கின்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை எழுத்து வடிவத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனுப்புவேன். ஆகவே அடுத்த வாரம் இதே மாதிரி நாம் அந்த பொருள் பற்றி விவாதிப்போம் என்று சொல்லி இப்பொழுது பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூற முறையாக வருகிறார்கள். ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்வு மன திருப்தியுடன் நிறைவு பெற்றது. இந்த இணையவழி விமர்சன கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆராய்ச்சி மாணவர்களுக்கும், பாளையங்கோட்டை மேலு வெளியீட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இணைய வழியில் சந்திப்போம். நன்றி.